வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வளங்களுக்கும் நம்ம நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் உருளைக்கிழங்கு மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஜாதி பத்திரி கொஞ்சம், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியும் ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி மசாலா பேஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால தான் வெங்காயம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல்லும், ஒரு பெரிய துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கி கிரேவி செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது ஓரளவுக்கு நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும், ஒரு 150 கிராம் அளவுக்கு கோவக்காயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் சேர்த்துருக்கோம். அதனால் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம இந்த மசாலா கறிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் கோவக்காவையும் சேர்த்துக்கலாம். கோவக்காவும் உருளைக்கிழங்கும் இந்த சைஸ்க்கு நல்லா கட் பண்ணணும். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட வேணாம். கோவக்காயும் உருளைக்கிழங்கும் சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் பேன்லேயே கூட வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக செய்கிறதுனால குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஒரு கோவக்காயை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ கோவக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை குக்கரில் காய் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசிலுக்கு மேலே கண்டிப்பாக விடாதீங்க, இல்லைன்னா கோவக்காய் சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி கட்டியாக தான் வேணும், அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. இந்த கிரேவி இப்போ நல்லா கொதித்து உருளைக்கிழங்குலையும் கோவக்காலையும் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும். நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கனால கிரேவி நல்லாவே திக்காக இருக்கும். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த கோவக்காய் உருளைக்கிழங்கு மசாலா கறி பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது சூப்பரான கிரேவியை நம்ம 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிரேவி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு கோவக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.